அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரஸ்க்கு முட்டையை ஆட் பண்ணி ரொம்ப ரிச்சான டேஸ்ட்டில் ஒரு சிம்பிளான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு 2 சொட்டு போல் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளேவருக்கு வேறு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பாதாம் எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் பவுடர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிவிட்டு இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடணும். இப்போ இது கூட 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பாலும் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது ரொம்பவே ஜாலியாக சாப்பிடுவாங்க. இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ரஸ்க்கு வந்து உள்ளார சேர்த்துக்கோங்க. ஒரு பேட்சுக்கு ஒரு 3லேருந்து 4 போல் தேவைப்படும். ஒரு பேட்சுக்கு தேவையான ரஸ்க்கை வந்து ஃபஸ்ட்டு டிப் பண்ணிக்கோங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் போல் இதை வந்து நம்ம டிப் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் ரஸ்க்கு வந்து நல்லா ஊறி வரும். இது போல் 2 சைடும் நல்லா திருப்பி விட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ரஸ்க்கு நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நெய் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ரஸ்க் பீசஸ்லாம் உள்ளார சேர்த்துருங்க. ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வீட்டில் ஸ்நாக்ஸ்லாம் இல்லாத டைமில் கூட இது போல் நம்ம வீட்டில் இருக்கிற ரஸ்க்கை யூஸ் பண்ணி கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நம்ம ப்ரெட்டெல்லாம் செய்கிற ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் மாதிரி டேஸ்ட்டில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா மேலே கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. இது போலவே 2 சைடும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு சர்வ் பண்ணிடுங்க. சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.